எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 60th பர்த்டே செலிப்ரேஷன். இதுதான் இந்த 60th பர்த்டே கெட் டுகெதர் நாங்கள் ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் அண்ட் புதுயுகம் சேனலில் இருக்கிறவா எல்லாரையும் இதில் கலந்துக்க வைக்கணும்னு தான். மாமி, உங்களை வாழ்த்த வயதில் எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த 60th பர்த்டேயில் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பல வருஷமாக ஃபோன்லேயும் இதுலேயும் இப்போ வாட்ஸ்அப்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும். எப்பயும் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. நான் சரஸ்வதி அசோகன், கரூர்லேருந்து வந்திருக்கேன். சரஸ்வ சமையலுங்கிற சேனல் வந்திருக்கேன். மாமியை 60வது பிறந்த நாளில் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவங்கள பார்த்தது, அவங்களுக்கு விஷ் பண்ணது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமி இந்த வயசுலேயும் அந்த ஒரு பிரிஸ்க்கு குறையாமல் இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராமு, யூடியூப்பில் எல்லாமே கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதிக நாள் பழக்கம் இல்லை. இந்த யூடியூப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பழக்கம். ஆனாலும் கூட மாமி எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, மாமி ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்க பேசுகிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். மாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லா வளமோட நன்னா இருக்கணும். அம்மாங்கிற கேக்கு, ஒரு கேக் அபிமான யோகா பாருக்கும் உங்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியில்லாத உடலும் சலியாத மனமும் அம்பகதாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறி துயிலும் மாயனது தங்கையே ஆதி கதவு. யோகாம்பால் சுந்தர் மாமிக்கு 60வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். அவங்களோட நான் புதுயுகம் டிவிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய சமையல் பண்ணி எல்லாருக்கும் சொல்லித்தரணும். நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். வணக்கம், நான் ரேவதி சண்முகம்ங்க. இந்த அழகான ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக யோகாம்பால் சுந்தரோட வீடியோஸ் எல்லாமும் நான் பார்ப்பேன். அண்ட் நிறைய பேர் சொல்லவும் கேட்டிருக்கேன். அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி, என் கசின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அழகான விளக்கத்தோடு அவங்களோடது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேரை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமும் கிடச்சிருக்கு.
ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அவங்க நிறைய மேன்மேலும் 60 மட்டும் இல்லாமல் இதை தாண்டி நோய் நொடி இல்லாமல் 80ஐயும் கொண்டாடி குழந்தைங்களோட அவங்க குடும்பத்தோடு கொண்டாடி நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி பர்த்டே அம்மா. எனக்கு அம்மாவை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக தெரியும். இந்த ஒரு நல்ல நாளில் நான் என்ன சொல்லிக்கணும், எனக்கு மைக்கு கொடுத்து கேமராவை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்து என்ன பேச போகிறாங்க, அடுத்து என்ன ரெசிபி காட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு அக்கா ஃபீல், ஒரு அம்மா ஃபீல் கிடைக்கும் இல்லையா? எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா கூட ஒரு அம்மா ஃபீல் கிடைக்கும். அம்மா சொன்னால் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ், எஸ்பெஷலி இந்த புளியோதரை, இந்த நைவேத்தியம் ரெசிபிஸ், இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் வந்து நான் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இவங்க சேனலில் தான் பார்ப்பேன். ஸோ அவங்க மேலும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இன்னும் நிறைய வந்து சொசைட்டிக்கு வந்து நல்ல விஷயங்கள், எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னலான விஷயங்கள், பாரம்பரியம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க திரும்ப சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோகம்பாள் மாமிக்கு பர்த்டே விஷஸ். வெரி வெரி லவ்விங், வெரி வெரி கைண்ட், வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி வெரி டேலண்டட். ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு நோ ஹர் அண்ட் ஐ எம் விஷிங் ஹர் அ வெரி வெரி ஹாப்பி 60th பர்த்டே அண்ட் மெனி மோர் டு கம். யோகாம்பாள் சுந்தர்னு தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து யோகாவை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். நானும் யோகாவும் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே எங்களுக்கு வந்து பழக்கம். நான் வந்து அப்போ பார்த்த யோகாவை பார்த்ததுக்கும் இப்போ நான் பார்க்குற யோகாவை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகிறேன், ரொம்ப வியந்து போகிறேன். நான் வந்து எவ்வளோ பேருடைய மனசை வந்து வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறேன் நான் வந்து சமையல் மூலமாக. அது வந்து சமையல் அறையில் வந்து அவளுடைய ரெசிபி வந்து இல்லாமல் அவளோட ரெசிபியை யூஸ் பண்ணாமல் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது எனக்கு யோகாவை நினச்சி. இன்னும் நிறையா அவள் வந்து இதே மாதிரி சாதிக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னுட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். Very, very, very happy birthday, Amma. May you have the best of health and happiness always. Love you loads. She's one of the most admirable person I've ever met, and everything she does I love about her and admire her a lot and will always do so. Thanks. இன்றைக்கி வந்து யோகாம்பாள் அம்மாவுக்கு வந்து 60th பர்த்டே. முதல்ல வந்து மாமிக்கு விஷ் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து மாமியை பற்றி சொல்லணுன்னா, மாமியோட சிரிப்பு ரொம்பவே பிடிக்கும். மாமி எது சொன்னாலும் அந்த சிரிச்ச முகத்தோடு பேசுகிறது, குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி ஒன்று சொல்லித்தரதே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாமியை வந்து வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வணங்குறோம். மாமியோட வாழ்த்து வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம கேட்டுப்போம். ஹாப்பி பர்த்டே யோகா ஆண்டி. Happy birthday யோகா பாட்டி. உங்கள் குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே யோகா பாட்டி. யோகாம்பாள் அம்மாளுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க வந்து எனக்கு பர்சனலி வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் உண்டு. எந்த ஒரு நல்ல விசேஷனாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். அவங்க வந்து எப்பயுமே எங்கள் வீட்டு விசேஷத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் அவங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கிறாங்க. என்னோட அம்மா மாதிரி அவங்க மென்மேலும் இன்னும் நிறைய வருஷங்கள் வந்து நல்லபடியாக இருந்து இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போடணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். அம்மா வெரி வெரி ஹாப்பி பர்த்டேம்மா. ஸோ இன்னைக்கு வந்து யோகாம்பாள் அம்மாவோட 60th பர்த்டே. இங்கே வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அவங்களோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், எங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்கள வந்து சமையலை வந்து நான் அவ்வளோ ரசித்து பார்ப்பேன். இன்னைக்கு அவங்க பர்த்டேவுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூம்மா அண்ட் மை ஹார்ட்டி ஹாப்பி பர்த்டே டு யூம்மா. லவ் யூ.
I wish Mrs. Yogambal Sundar a very happy birthday. It's a milestone birthday for her, and we wish her a lot of happiness, good health, and cheer. Our entire family are big fans of her cooking, especially my mother. From at the age of 90, she used to literally see her YouTube channel almost every day and ask me to follow her recipes, and definitely I must say it comes out really well. I've eaten all the food. Happy. So wish her all the best and good health. வாழ்த்த வயதில்லை, வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது. ஆனால் அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். கடந்த 8 ஆண்டுகளாக வந்து அவங்களுடைய நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத அந்த கடவுளோட அனுகிரகமாக பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு காமாட்சி அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு இஷ்டமான தெய்வம், காஞ்சி காமாட்சி. அந்த மூலியமாக தான் எனக்கும் அந்த காமாட்சியை பார்க்குற தரிசனமும் அவங்க மூலியமாக கிடைச்சது. அதை நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உன்னதமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஒரு முக்கியமான இந்த தருணத்தில் அவங்களோட 60வது பிறந்தநாள் அவங்க கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. கண்டிப்பாக விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த 60ஆம் வருஷம் மட்டும் இல்லாமல் வரப்போகிற அனைத்து வருஷங்களும் ஒரு ரொம்ப இனிமையான சந்தோஷமான ஒரு வருஷமாக அவங்களுக்கு அமையணும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் இன்னும் நிறைய புது புது விஷயங்களையும் நம்ம அவங்ககிட்ட தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாழ்த்த வயதில்லை, வயது ஒரு தடையில்லைன்னு நான் சொன்ன மாதிரி அந்த வயது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் அந்த வயசை வந்து அவங்க இன்னும் மென்மேலும் வாழ்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வாழ்த்தாக நான் தெரிவித்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி. மாமியோட 60th பர்த்டே. மாமியை பொறுத்தவரைக்கும் 16 தான். அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு எனர்ஜியோட ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் எல்லாரோடையும் ரொம்ப பிரியமாக, அதுவும் எங்கள் புதுயுகம் சேனல் பொறுத்தவரைலாம் அவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு மூத்த ஒரு அம்மா மாதிரி எங்கள் எல்லாருக்குமே. ஸோ ஷீ இஸ் கைடிங் அஸ் ஃபார் லாங் டைம். ஒரு 6-7 வருஷமாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போனது மாமி தான். ஸோ மாமிக்கு பெரிய ஒரு பார்ட் இருக்குது புதுயுகம் சேனல் பொறுத்தவரைக்கும். இது வந்து சேனல் சைடு. மற்றபடி அவங்க உழைப்பு வந்து அசாதாரணமாக. அது அவங்க நம்மலாம் ஒரு 10 நிமிஷம் நிற்போமான்னு தெரியாது. ஒரு ஃபுல் டே ஷூட்டிங்கையும் அவ்வளோ உடம்பு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஷூட்டிங்கை பொறுமையாக நிதானமாக பிரச்சனை இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஷீ இஸ் வெரி வெரி ஹம்பிள், வெரி வெரி பொலைட், வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹாப்பி பர்த்டே மாமி. நீங்கள் தொடர்ந்து எங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து யோகா அம்மா வந்து எனக்கு ஒரு 7 இயர்ஸாக நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 7 இயர்ஸ் எனக்கு அவங்களோட நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஷூட்டிங்கில் நீங்கள் எங்கள் 2 பேரையும் காம்போ பார்த்துருப்பீங்க. எங்கள் 2 பேரோட காம்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு இந்த குக்கரி ஷோவில். ஸோ இன்னும் நான் அம்மாவோட பல வருஷம் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாவை பற்றின இன் அண்ட் அவுட் ஓரளவு எல்லா விஷயமும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அவங்களுடைய ரொம்ப அழகான மனசு, ரொம்ப அழகான ஆத்மா அவங்களது. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வாழ்த்துறதுக்கு இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக அம்மா இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கணும். நானும் அவங்களோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்றோ என்னுயிர் நின்றோ என்னுயிர் நின்றோ. It's very very happy to be part of such a beautiful occasion. ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் யோகாம்பால் சுந்தர் வந்து ஷீஸ் ரியலி அவங்களோட அந்த ஸ்டோரிஸ், அவங்க அந்த ரெசிபீஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இதில் எனக்கு இன்னைக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, எல்லாரும் வந்து யூடியூப்பில் அந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் தேர். அவங்க எல்லாரையும் ஐ காட் அ சான்ஸ் டு மீட் தெம் ஹியர் டுடே அண்ட் இட் இஸ் தேங்க்ஸ் டு ஹர். ஸோ விஷிங் ஹர் many more wonderful years of beautiful cooking and creating memories.
happy birthday. Wish you a very, very happy birthday. Lovely to be here with all of you. We are so elated and many more birthdays to come. In fact, I've been watching all her shows. எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதிர்ஷ்டத்துலாம் நான் பேசுறதுலாம் நான் பேசுகிற மாதிரியே இருக்கும். So I used to think she's a replica of, we both are twins. அது மாதிரியே நினச்சிப்பேன் நான். Anyway, I like to lecture long live Yogammal and the family. They're such a competent, wonderful people. That's all. அம்மா நான் சுபாஷினிமா ருசிக்கலாம் வாங்க சுபாஷினி எல்லாரும் உங்கள் மாமின்னு தான் சொல்லுவாங்க. நான் அம்மான்னு தான் உங்களை கூப்பிடுவேன். வாழ்த்த வயது இல்லை ஆனாலும் நிறைய பிறந்த நாளுக்கு நான் இதே மாதிரி வரணும். உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும்மா. தேங்க்யூம்மா. வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். புதியகம் டீமோட நான் வந்து இருக்கோம். இந்த ருசிக்கலாம் வாங்க அப்படின்ற ஷோ வந்து மாமியோடு சேர்ந்து ஒரு 1500 எபிசோடு இதுவரையில் போயிருக்கு. அதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் பண்ணவங்க செல்வராணின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 200-300 எபிசோடாக. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்னை விட அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க. இப்போது என் கூட ட்ராவல் பண்ண வரணும். அவங்க வந்து அவங்கள்ட்டருந்து நான் நிறைய கற்றுருக்கோம். இங்கே வந்து அவங்களுடைய இந்த 60 வயசில் வந்து அவங்கள வாழ்த்து சொல்கிற அளவுக்கு வயது எங்களுக்கு இல்லை. அதனால் வந்து அவங்களோட இருக்கணும், அவங்களோட அந்த அட்மாஸ்பியரை நாங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட இருந்து இன்றைக்கி இந்த டேவை அவங்களோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோடது. அவங்க இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்து இன்னும் அவங்களுடைய நிறைய டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்றத அது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய வெளியில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி மேலும் மேலும் இன்னும் வளரணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து யோகாம்பாள் மாமிக்கிட்ட 60 வயசுன்றது சும்மா கிடையாது. அவங்ககிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன கெட்டுக்கதர் இது அவர் தனியாக போய் பார்க்க முடியாது. அவங்களோட விஐபிஎஸ் கெட்டர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வரோம். புதிய யுகத்தில் சேர்ந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி இந்த ஒன்றா சேர முடியாது. தனித்தனியாக தான் எல்லாம் போய் பார்க்க முடியும் மாமியை. இப்போ எல்லாம் சேர்ந்து மாமியை பார்க்க வந்திருக்கோம். அவங்களோட பிளெஸிங் வாங்க வந்திருக்கோம். அவங்க இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக ஆரோக்கியத்துடன் நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முதல்ல வணக்கம். யோகாம்பாள் மாமி 60 வயசுன்ற நம்ப முடியல. அவங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை எனக்கு. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து புதியகம் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அவங்களுடைய ஒரே ஒரு என்னடான்னா சிரிப்பு முகம் தான். அந்த சிரிப்பு முகம் எல்லாருமே மெய் மறந்து நிற்க வைக்கும் எல்லாரையும். அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள் நல்லா எல்லாருக்குமே செய்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னும் நல்லா கடவுள் வந்து அவங்கள ஆசீர்வாதத்தோடு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ யோகாம்பாள் மாமி அவங்களோட இந்த பர்த்டே அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவங்கள ஒரு 1 இயராக தெரியும், ஒரு 1.5 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்க டிஷ்ஷஸ்க்கு நாங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்துகிட்ருக்கோம். எத்தனை செஃப்ஸ் வந்தாலும் எத்தனை குக்ஸ் வந்தாலும் அவங்களோட அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் அந்த ஆத்தென்டிகேஷனை வந்து அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கோம். அதே மாதிரி புதியுகமில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடச்சி யூடியூப் சேனலும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. மாமி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் த ஹோல் டீம் ஆஃப் புதியுகம் சொல்லிக்கிறோம்.
எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த 60வது பிறந்த நாள் விழா வந்து ரொம்ப விமரிசையாக நடத்தி கொடுத்த என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே சமயம் இதில் வந்து கலந்துட்ட எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டி செஃப்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றி. எல்லாரும் வந்து இருந்து கலந்து என்னை வாழ்த்தி எனக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனவா எல்லாருக்கும் என்னோட பெரிய நமஸ்காரம். என்னை விட சின்னவா எல்லாருக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லாருக்கோசரமும் எப்பயும் காமாட்சி கிட்ட என்னுடைய பிரார்த்தனை உங்கள் எல்லாருக்கோசரமும் இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்றது தான் எல்லா பெரியவாளோட ஒரு இதுவும். அந்த இது பிரகாரமே நானும் உங்கள் எல்லாருக்கோசரமும் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கோசரம் அந்த இறைவனுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவனுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத இது எதுவுமே நடக்காது. அதுதான் முதல் இது. என்னுடைய காமாட்சிக்கும் இந்த இறைவனுக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.